நற்கிரிகள் செய்வதற்கென்றே கிறிஸ்துவுக்குள் நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவாதி தேவனுக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க கொலோசியர் 1:10. சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். துதிக்க வெளிப்படுத்தின விசேஷம் 2:26. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தும் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளில் ஜெபிக்க வேண்டியது, நற்கிரிகள் செய்வதற்கென்று நம்மை தமக்காக வேறு பிரித்த நல்ல தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி நாம் மிகுந்த நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய வாழ்வை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும், தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி நம்மை பலப்படுத்தி தம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி அவருடைய செம்மையான வழிகளிலே நம்மை நடத்த வேண்டும் என்றும் இன்றைக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். மேலும் தேவனை அறிகின்ற அறிவில் விருத்தி அடைந்து நாள்தோறும் கர்த்தரை அறிகின்ற அறிவில் வளரவும் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும், அவருக்கு பிரியமான பாத்திரமாய் நம்மை வணைந்து கொள்ள நாம் நம்மை விட்டு கொடுத்து இந்த நாளில் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு அவருடைய கிரியைகளை நிறைவேற்றி எல்லாவற்றிலும் ஜெயத்தோடு வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் தாம் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல நமக்கும் அதிகாரத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றபடியாலும் நமக்கு ஆளுகையை தரப்போகிற நல்ல தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார நன்றியோடு ஸ்தோத்தரித்து உயர்த்தலாம்.